உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் பல நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. 5th பிளேஸில் வந்து உங்கள் ராசிநாதன் ஜூபிட்டர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு யோகம், அதுவும் உச்சமாக இருப்பது மிக மிக பெரிய யோகம். கடகராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இந்த மாதம் இருப்பாங்க. அதே மாதிரி தெய்வீக வழிபாடுகளில் மனது மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபடும். 3ஆம் எண் கொண்டவர்கள் பிறந்த தேதியோ அதோடைய கூட்டுத்தொகையோ, அப்படி 3ஆம் எண் கொண்டவர்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு. சிவனுடைய பேருடையவர்கள் உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. ஒரு புதிய நண்பர் ஒருவர் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அறிமுகமாக போகிறார். அந்த நண்பரால் உங்கள் வாழ்க்கை உயரும். உங்களுக்கு வந்து நிறைய கோயில்களுக்கு போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் போக முடியல. ஒரு நல்ல நண்பர் கிடைப்பார், நிறைய கோயில்களுக்கு போவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் உங்கள் வேலை விஷயத்தில் ஒரு சிக்கல் இருக்குது, அந்த நல்ல நண்பர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவியாக இருக்க போகிறார். இது வந்து மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நடக்க போகுது. அதே போல் மிக முக்கியமாக பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடன் சுமை, பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்குன்னா அந்த நல்ல நண்பர் உதவியினாலே நீங்கள் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு பல பேர் ஜெயிக்க போகிறீங்க. அந்த நல்ல நண்பர் சிவன் பெயர் கொண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மிகப்பெரிய உதவியாக அந்த நண்பர் வந்து சேரப்போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகள் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பெருசுபடுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அவசியம். அந்த நல்ல நண்பருடைய ஆலோசனை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே புகுந்துக்கிடாமல் உங்களுக்கு மட்டுமே அவர் தரப்போகிற ஆலோசனை கணவன் மனைவி உறவை சரிப்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா அந்த நல்ல நண்பர் என்பவர் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம், அவருடைய ஆலோசனை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதம் உயர்த்த போகுது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்காருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதம் முழுவதுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, அது மிக முக்கியம். ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வைக்கும். அதே மாதிரி மனைவிக்கு பல நேரங்களில் கருத்து மாறுபாடு இருக்கும், சுகர் கம்ப்ளைண்ட்டு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சிலருக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் வேலை வாய்ப்பில் பிரச்சனை எல்லாமே காட்டுது. பட் பயப்படணுமானா கிடையாதுங்க. மீனராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணத்தால் சொல்கிறோம்? குருவுடைய பார்வை உங்கள் மேலே. அந்த குருவுடைய பார்வையினாலே உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நீங்கள் இருங்க. பல நேரங்களில் நீங்கள் உங்களில் சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் பட்டினியாக இருக்கேன் அப்படிங்கிறீங்க, நிறைய விரதம் இருக்கேன், அதெல்லாம் மினிமம் ஆக்கிக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடியே சனி பகவான் ராசியில் உட்காந்துருக்கிற போது தலை கிருகு இருக்கக்கூடியது, கீழே விழக்கூடிய அமைப்பெல்லாம் பலர் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சார் இப்படி காலில் வலி வந்துருச்சு சார், காலில் அடிபடுது, ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே இந்த மாதம் முழுவதும் விழுவதனாலே உங்களுக்கு உயர்வான சூழ்நிலைகள் வரும். சோதனைங்கிறது இல்லாத மனிதர்கள் கிடையாது, அது வந்துட்டு போகட்டும். ஆனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா, இறை அருள் கிடைக்குமா, அதுதான் முக்கியம். இறை அருள் உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்துல செவ்வாய், நல்ல காசு பண வருமானம் வரும். அந்த வருமானம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் சொந்தமாக வீடு கட்டலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும்.
பாக்கியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு, நல்ல நல்ல சிந்தனைகள் வருங்க மனசுல. புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம், மாடி வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு. ஹெல்த்தில் மட்டும் அன்ஐடென்டிஃபைடு டிசீஸுங்கிறாங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கலாம், சிலருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு கிரகங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது. அதே மாதிரி எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக போனாலே பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஃபாரினுக்கு போகணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க, தடைகள் இருக்குன்னா தடைகள் இப்போ நிவர்த்தியாகி ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். ஆனால் மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கம்பெனியில் இருப்போமா, வேறு கம்பெனி மாறுவோமா, ஃபேமிலி லைஃப்பில் இப்படி டிசிஷன் எடுப்போமா, அப்படி டிசிஷன் எடுப்போமா, எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை விட்டு நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தி கொண்டாலே பெரிய வெற்றிகள் வரும். மீனராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு ஒரு பெரிய வெற்றியை தருங்க. அதுவும் இந்த புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க, ராதா கிருஷ்ணர். தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய பலர் உங்களுடைய படுக்கை அறையிலே ராதாகிருஷ்ணர் படம், அந்த படத்தை வாங்கி மாட்டுங்க. மோகன நிலையிலே ராதை இருக்கக்கூடிய அந்த படம், கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய படம் வாங்கி மாட்டுங்க. தாம்பத்திய உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆவணி மாதம் நிறைய நன்மைகள், நிறைய மாற்றங்கள், நிறைய சந்தோஷங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்லுவதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளணும். 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.